திமுகவிடம் பல ஆண்டுகளாக ஒரு அலுவலகம் ஒதுக்கி தருமாறு பல கட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வந்த விசிக எம்பி ரவிக்குமார் தற்போது எக்ஸ் பக்கத்தில் பஞ்சாயத்தை நீட்டியிருக்கிறார். விசிக எம்பியின் அலுவலக பஞ்சாயத்திற்கு பின்னால் திமுகவின் அரசியல் ஆட்டமே இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதுகுறித்து விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அலுவலகம் அமைத்து தர வேண்டியது தமிழக அரசின் கடமை என திமுக முதலமைச்சரை டாக் செய்து விசிக எம்பி ரவிக்குமார் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே இந்த கோரிக்கையை முன்வைத்து வருவதாக சுட்டிக்காட்டும் எம்பி ரவிக்குமார், பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தேன், உள்ளாட்சித்துறை அமைச்சரிடமும் கோரிக்கை வைத்தேன், ஏன் திமுக அரசிடமே கோரிக்கை வைத்தேன் என தனது பதிவில் புலம்பிக் கொட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் முதல் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள், எம்எல்ஏக்கள் வரை அவர்களுக்கான அலுவலகங்கள் அரசால் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் எம்பிக்களுக்கு எந்த அலுவலகமும் இல்லை என்றும் அவர்களுக்கு அலுவலகம் அமைத்து தர வேண்டியது தமிழக அரசின் கடமை எனவும் பொங்கி எழுந்தவர், சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது, இப்போதாவது தனது கோரிக்கை பரிசீலிக்கப்படுமா என கேள்விக்குறியோடு தனது புகார் பதிவை நிறைவு செய்திருக்கிறார். அலுவலகம் தொடர்பான தனது கோரிக்கையை எம்பி ரவிக்குமார் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவிடம் நேரடியாகவே முன்வைத்து வந்த நிலையில் தற்போது கூட்டணி கட்சி என்றும் பாராமல் பஞ்சாயத்தை பொதுதளத்தில் கூட்டியிருப்பது அரசியல் களத்தில் அதிர்வலைகளை எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே கூட்டணியில் உடைப்பா என்ற சலசலப்புகள் நிலவிக் கொண்டிருக்க, இந்த நேரத்தில் உட்கூட்டணி பஞ்சாயத்தை விசிக எம்பி பொதுதளத்தில் கூட்டியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தனக்கு அலுவலகம் வேண்டும் என்பதையும் தாண்டி ஒட்டுமொத்த எம்பிக்களின் குரலாக ரவிக்குமார் ஒலித்திருந்தாலும் திமுகவின் அரசியல் சித்து விளையாட்டின் எதிரொலியாகவே பொதுதளத்தில் நீண்ட நெடிய கட்டுரை எழுதும் அளவுக்கு ரவிக்குமாரை ஆளாக்கியிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியில் 2வது முறையாக எம்பி பதவி வகிக்கும் ரவிக்குமார் 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அலுவலகம் கேட்டு பலகட்ட அழுத்தம் கொடுத்து வந்த போதும் அதை திமுக ஒரு பொருட்டாக கூட கருதாத நிலையில் கூட்டணி கட்சியான மதிமுக எம்பி துரை வைகோவுக்கு பதவியேற்ற 6 மாதங்களுக்குள்ளாகவே திமுக சார்பில் அலுவலகம் ஒதுக்கி கொடுத்து திறப்பு விழாவும் நடத்தி கொடுக்கப்பட்டதுதான் விசிக எம்பியை கொதித்து எழ செய்திருப்பதாக சொல்லுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். திருச்சி தென்னூர் உழவர் சந்தை அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் அலுவலகம் ஒதுக்கப்பட்டதோடு இந்த அலுவலகத்தை திமுக அமைச்சர்களான KN நேருவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் முன்னிலை வகித்து திறப்பு விழாவும் நடத்தி கொடுத்தனர். இதனால் ஏற்பட்ட விரக்தியின் வெளிப்பாடே விசிக எம்பியை பொதுதளத்தில் முறையிடும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருப்பதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். என்னதான் ஆளும் கட்சியின் கூட்டணியில் விசிக இருந்தாலும் 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் ஒரு கொடி கூட ஏற்ற முடியவில்லை என விசிக தலைவரான திருமாவளவனே பொதுக்கூட்ட மேடையில் குமுறலை கொட்டியிருந்தார். அது மட்டுமின்றி திமுகவில் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் நிலையில் திருமாவளவனுக்கு மட்டும் அது மறுக்கப்படுவதாகவும் பல காலமாகவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கூட்டணி கட்சிகளிடையே ஓரவஞ்சனை காட்டும் திமுகவின் போக்கே பொதுதளம் வரை பஞ்சாயத்து நீண்டதன் காரணம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். கூட்டணி உடைப்பு என்ற சலசலப்பு எழும்போதெல்லாம் திமுக விசிக கூட்டணி சக்தி வாய்ந்த டிஎம்டி கம்பியால் பிணைக்கப்பட்ட பலமான கூட்டணி என செய்தியாளர்களை திருமாவளவன் சமாதானப்படுத்தி வந்தாலும்
திமுக உடனான புகைச்சலை விசிகவினர் அவ்வப்போது பொதுவெளியில் வெளிப்படுத்தி வருவதை பார்க்கும் போது கூட்டணி உடைப்பு சாத்தியமே என்றே சொல்லுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.